நினைக்கிறீங்க? யார் உங்களை எதிர்க்கிறாங்களோ, யார் உங்களை ஒரு கூட்டத்துக்கு முன்பதாக நின்று அவச்சொல்களை பேசி தேவையற்ற பழிகளை உங்கள் மேல் சுமத்தி உங்களை குற்றவாளியாக்கி உங்களை சந்தோஷப்பட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்களோ, தங்களை அப்படியே பெருமையாக நினச்சி அதில் களி கூர்ந்துட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பகைஞனுடைய சந்தோஷம் கொஞ்சம் நேரம்தான் இருக்க போதுங்கிறாரு. உன்னை குற்றம் சாட்டினவர்கள், உன்னை குற்றப்படுத்தினவர்கள், உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன் லட்சியை உண்டாக்கினவர்கள், உன்னை வெட்கப்படும்படி உன்னை நிந்தித்தவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுவாங்க. நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் நான் உனக்கு தரப்போகிற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். அவங்க தற்காலிக சந்தோஷத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்கன்னா, இப்படிப்பட்ட பழிச்சொல்லை மேலே போடுவாங்கன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை மேலே வைப்பாங்கன்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க கொஞ்ச நேரம் பட போகிற சந்தோஷத்துக்காக உன்னை பலியாடாக்கி பார்க்குறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நிரந்தரம்